சாபங்கள் எப்படி வருது அப்படின்னா, சாபங்கள் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டால்தான், சாபங்கள்லாம் என்னன்னு தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம் என்கிற அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரெண்டு காரியத்தை இங்க கர்த்தர் சொல்றாரு. ஒன்று ஆசீர்வாதம், இரண்டாவது சாபம். ஆசீர்வாதம், இரண்டாவது சாபம். நான் உனக்கு முன்பாக இதை நான் என்ன பண்றேன், வைக்கிறேன். ரெண்டுமே இருக்கு இந்த பூமியில. என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. ஆசீர்வாதம் என்கிறது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியது, அது தேவனுடைய தயவு. ஆமென். ஆசீர்வாதம் என்கிறது யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் கொடுக்கிற தேவன். இருக்கீங்களா? கர்த்தர் சாபத்தை என்ன பண்றது கிடையாது, கொடுக்கிற தேவன் இல்ல. அதெல்லாம் அவங்க எடுத்து காட்டுறான் நான் உங்களுக்கு. அப்ப ஆசீர்வாதம், அடுத்தது பாத்தீங்கன்னா சாபம். உனக்கு முன்பாக இங்க வைத்தேன்னு சொல்லி இங்க கர்த்தர் சொல்றாரு. ஆசீர்வாதம் என்கிறது தேவனுடைய வாயிலிருந்து கர்த்தர் கொடுக்கிறது தான் ஆசீர்வாதம். இருக்கீங்களா? ஆமென். அப்ப சாபம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, சாபம் என்கிறது தேவனுடைய வாயிலிருந்து சாபம் வருகிறது அல்ல. இருக்கீங்களா? தேவன் ஒருவரையும் சபிக்கிறவர் அல்ல. அதான் மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். உலக பிரகாரமான, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்கு உண்டான ஆசீர்வாதம். அங்க மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், எடுத்தவங்க நீங்க வாசிக்க தேவையில்ல, கவனிங்க. நல்லோரு மேலையும் தீயோரு மேலையும் தமது மழையை என்ன பண்றாரு? மழைன்னா தண்ணி மழை நினைச்சுக்காதீங்க. ஆசீர்வாதம். மழைங்கிறது ஆசீர்வாதம். மழைங்கிறது என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ங்கிறது மழை. நல்லோரு மேலையும் தீயோரு மேலையும் தமது மழையை அவர் என்ன பண்றாரு? வர்ஷிக்க பண்றாரு. நல்லவங்க மேலேயும் வர்ஷிக்க பண்றாரு ஆசீர்வாதத்தை. கெட்டவர்கள் மேலே என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்றாரு. அப்ப தேவன் பாத்தீங்கன்னா யாரையும் சபிக்கிறவர் அல்ல. எல்லோரையும் தம் கிட்ட வருகிற, தம் அண்டை வருகிற எல்லோரையும் சாபத்திற்கு மாறாக அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் நம்மளுடைய கர்த்தர். இருக்கீங்களா? அப்ப சாபம் எங்கிருந்து வருதுயா? சாபம் இருக்குது பைபிள்ல. சாபம் இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சாபங்கள் எப்படி வருது அப்படின்னா, சாபங்கள் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டால்தான், சாபங்கள்லாம் என்னன்னு தெரிந்து கொண்டால்தான் ஆசீர்வாதம் என்கிற அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இருக்கீங்களா? ஆசீர்வாதம் என்கிற அந்த மாபெரும் சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எங்கிருந்து வருது பிரதர் சாபம் அப்படின்னா, சாபம் நம்மளுடைய வாயில வீணான வார்த்தைகள் மூலமாக வருகிறது. அவிசுவாசத்தின் நிமித்தமாக என்ன பண்ணுகிறது? சாபம் வருது. அப்ப சாபம் இந்த பூமியில இருக்கு. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சாபத்தினுடைய விளைவு மரணம். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். சாபத்தினுடைய விளைவு என்னது? மரணம். முதல் பாவம் வருது, பாவத்துக்கு அடுத்தது நோய் வருது, நோய் நிமித்தமாக சாபம் மரணம் வருது. ஆட்டோமேட்டிக்கா வந்துருது பாருங்க. நம்ம எதுவும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய
அவசியம் இல்ல. ஆனபடியினாலே பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.